வெல்கம் டு தமிழ் பாய் சேனல். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான தெலுங்கு படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட போலன் என்னன்னா, ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு அரண்மனைக்கு இருக்கு. அந்த அரண்மனைக்குள்ள 400 வருஷமா ஒரு தங்க புதையில ஒரு கொடூரமான பேய் பாதுகாத்துட்டு இருக்கதா அந்த ஊரை சேர்ந்த மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம படத்தோட ஹீரோ ஒரு பொண்ணுக்காக அந்த அரண்மனைக்குள்ள போய் அந்த பேயை கட்டுப்படுத்தி தங்க புதையில எடுக்க முயற்சி பண்றாரு. கடைசியா அந்த பேய் கிட்ட இருந்து ஹீரோ தப்பிச்சு வந்தாரா இல்ல அப்படின்றதான் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஓம் பீம் யூஸ் அப்படின்ற தெலுங்கு படத்தோட மீதி கதைக்கு. இது பழக்கமான தெலுங்கு படம் மாதிரி கிடையாதுங்க. கொஞ்சம் ஹாரராகவும் அதே நேரம் காமெடியாவும் இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கேட்டு பாருங்க. மொதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நான் சொல்ற கதை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம டெலிகிராம் சேனல் நீங்க கேட்கிற படங்கள், வெப் சீரிஸ் எல்லாமே காத்துட்டு இருக்கும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு அரண்மனையை காட்டுறாங்க. அந்த அரண்மனைக்குள்ள 4 தாமியர்கள் யாருக்கும் தெரியாம நைட் டைம்ல போயிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, இந்த அரண்மனைக்குள்ள 400 வருஷமா ஒரு பல கோடி மதிப்புள்ள ஒரு தங்க புதையல் இருப்பதாகவும் அதை தம்மங்கி அப்படின்ற ஒரு கொடூரமான பேய் பாதுகாத்துட்டு இருப்பதாகவும் அந்த ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இவங்களாம் போயிட்டு அந்த பேயை கட்டுப்படுத்தி அந்த தங்க புதையலை எடுக்கத்தாக தான் போறாங்க. ஆனா புள்ள போனா இந்த பேய் அவங்களெல்லாம் கொலை பண்ணி போட்டுட்டு இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. கைத்துல அடிபட்டுட்டு எதையோ சின்சியரா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த அந்த காலேஜ் பியூன், எதுக்கு சார் கிட்டத்தட்ட 3 நாளா வீட்டுக்கு போகாம இந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த 3 பேரை வெளில போற வரைக்கும் எனக்கு தூக்கமும் கிடையாது, ரெஸ்டும் கிடையாது அப்படின்றாரு. யாரை பத்தி சொல்றாருன்னா, நம்ம படத்தோட ஹீரோ பத்தி தான் சொல்றாரு. சோ ஹீரோ பேர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து வினய், இன்னொருத்தர் பேர் அந்த அமாவாசை. இவங்க 3 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல டாக்டரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க. ஆனா இவங்க 3 பேர் கொஞ்சம் பார்த்ததும் படிக்காத பசங்க அப்படின்றது நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் இவங்க பேசின பேச்சை கேட்டு பிரின்சிபால் வாங்கி அவங்களுக்கு வேலையை கொடுத்துட்டாரு. இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு ரகமானவங்க. வினய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பேய்னா ரொம்ப பிடிக்கும். அமாவாசைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரக்குனா ரொம்ப பிடிக்கும். ஆனா கிருஷ்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு நாள் தான் பிரின்சிபல் ரூம்ல ஒரு பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்காரு. பிரின்சிபல் உள்ள வந்ததும் எதுவும் தெரியாத மாதிரி நவரப்பதான் தெரியுது. இவன் நேரம் கிருஷ்ணன் கடலை போட்டுட்டு இருந்ததே பிரின்சிபலோட பொண்ணு கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால பிரின்சிபல் எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் லைட்டா அடிக்கிற மாதிரி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கைத்துல காயத்தை ஏற்படுத்திட்டாங்க. இப்ப பிரின்சிபலுக்கு இவனுக்கு இதை மட்டும் தான் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. அந்த காலேஜில் இருக்கிற அழகான யங் ப்ரொஃபஸருக்கு எல்லாத்துக்கிட்டும் போயிட்டு பிரின்சிபல் வந்து உங்களுக்கு லவ் லெட்டர் கொடுக்க சொன்னாரு, உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்ஸ், லவ் லெட்டர்னு சொல்லி பிரின்சிபலம் மாட்டி விட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தூக்க மாத்திரை எல்லாம் போல பொருள் அப்படின்னு சொல்லி விற்பனை பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ எப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருக்கும் இப்படி ஆராய்ச்சி பண்ணி ஏதோ டாக்டரேட்டை வாங்கி கொடுத்துட்டாரு. போறப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்த ஸ்டூடெண்ட்லாம் வந்து, நீங்க இல்லாம நாங்க எப்படி இருக்க போறோம் தெரியல, எங்களுக்கு ஒரு முன்னோடி வழிகாட்டி, நீங்க ஏன் இப்படி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்த கிருஷ்ணன் என்ன பண்றாரு, நான் போன என்னடா உங்கள இருந்து ஒரு தலைவரை உருவாக்குங்க, நம்மள அடுத்த ஜெனரேஷன் தலைவரை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வீர வசனம் பேசிட்டு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபலோட ஒரு அப்பாடியும் திருட்டு போறாங்க. இப்ப இவங்களுக்குன்னு ஒரு பேன் இருக்கு. அந்த பேன்ல உட்காந்து பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அடுத்து என்னடா பண்ண போறோம், டாக்டரேட் முடிச்சிட்டோம், இதுக்கு மேல ஊரா சுத்த வேண்டியதா அப்படின்றாங்க. கையில சுத்தமா காசு கிடையாது, வண்டி எப்போ வேணா நிற்கும், டீசல் போறதுக்கு மட்டும் தான் காசு இருக்கு அப்படின்றாங்க. டே அம்மா அந்த பணத்தை எறா அப்படின்றப்ப அதை வச்சுதான் இப்ப பீர் வாங்கி நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. பார்த்தா அந்த பணத்தை பீர் வச்சு குடிச்சிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. சோ வண்டி வந்து பாத்தீங்கன்னா பாதி தூரத்துல நின்னு போயிட்டு இப்ப பணம் கிடையாது அப்படின்றனால வண்டியை ஓரம் கட்டிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. நைட்டான டைம்ல ஒரு சாமியாருக்கு என்ன பண்றாரு, பேப்ப மரத்துல இருந்து சில பூஜைகள் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சில தட்சணைகள் உயுது. அதே சமயம் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ஊருக்குள்ள பேய் ஓட்டிட்டு இருக்காரு. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பணம் கிடைக்குது. அப்ப இந்த கிராமத்துல நம்ம வாழணும்னா பேய் தான் போட்டி ஆகணும், அதுதான் ஒரு சிறந்த பலி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் இந்த பிரின்சிபல் கிட்ட இருந்து ஒரு பொருள் ஆட்டை போட்டு வந்தாங்களே, அந்த பொருள் எடுத்துட்டு போய் அடகு வச்சு பணம் ரெடி பண்ணி பில்டப்பா ஒரு செட் ரெடி பண்றாங்க. சாமியார் ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தா பின்வெளி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வீடு வீடா போயிட்டு பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வினய்க்கு என்ன பண்றாரு, ஒரு மீன் கடையில போயிட்டு ஒரு பொண்ணை பாக்குறாரு. இந்த பொண்ணை பார்த்ததும் பிடிச்சு போயிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டே நிக்கிறாரு. இப்ப அம்மாவாசை அந்த மீன் கடைக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஒயின் ஷாப்ல போயிட்டு யாருக்கிட்டயாச்சும் இந்த பிட் நோட்டீஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்ப அவருக்கு ஏத்தாப்புல ஒரு நபர் இருக்காரு. அவர்கிட்ட போய் கொடுக்க போறாரு. அந்த நபர் பேரும் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசை தான். இப்ப இவங்க வந்து அந்த இடத்துல மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கப்ப படத்தோட ஹீரோ என்ன பண்றாரு, அதே கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு காலேஜுக்குள்ள போறாரு. அந்த இடத்துல தான் ஹீரோனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. பார்த்ததும் ஹீரோயினை பிடிச்சு போயிட்டு, ஆனா ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பையன் வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்காக பாரா. இதை பார்த்ததும் ஹீரோ கடுப்பாரு. ஆனா அதுக்குள்ளேயே ஒரு சில அடியாட்கள் வந்து அந்த பையனை அடிச்சு போட்டுட்டாங்க. இவங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரண்னோட அப்பாவோட அடியாட்கள் தான் போல இருக்கு. உடனே அவங்க அப்பா வந்து தான் பொண்ணு படிச்சது போதும், இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க கூடாது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில கூட்டு போறாரு. போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என் பொண்ணு மீடானிக்கு எப்ப வேணா சுத்திட்டு இருக்கலாம், ஆனா இனிமேட்டுக்கு எவனாச்சும் சுத்துனீங்க உங்களுக்கு கொலை பண்ணி போட்டுரும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறாரு. இதை பார்த்த ஹீரோ என்ன பண்றாரு, உடனே அந்த மதுப்பிரியர் கிட்ட போயிட்டு, யார் இந்த ஆளுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு போயிடும், இவருக்கு என்னதான் வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஊர்லயே ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டு தம்பி, கட்ட பஞ்சாயத்து, பைனான்ஸ், அட்டித்தடின்ட்டு ஏகப்பட்ட தொழில் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பொண்டாட்டி. பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்க.
அவங்களுக்கு பிறந்ததான் நம்ம படத்தோட ஹீரோயின். அந்த பொண்ணோட அம்மா இறந்து போன அடுத்தது ஒரு வெள்ளக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பாவம் அந்த அம்மா செத்ததுக்கு அடுத்ததும் இந்த பொண்ணை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்க கேட்க ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல லவ் ரொம்ப ரொம்ப டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்படி ஆக்கிட்டு இருக்கப்ப அன்னி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. இந்த மணியை 2-3 பேர் சேர்ந்தாதான் அடிக்கலாம். ஆனா காத்துக்கு அடிக்குது அப்படின்னா கண்டிப்பா சம்மங்கி வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சம்மங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப சம்மங்கி அப்படின்றது இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கொடூரமான பேய். அமாவாசனைக்கு நைட் டைம்ல இந்த ஊருக்குள்ள புலா போறோம் அப்படின்றது எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதிர்த்துல வரவங்கள போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா போய் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு பிசினஸ்ல டெவலப்மெண்டே கிடைக்கல. இல்ல இந்த பணமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போகுது. நம்ம என்ன தாண்டா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மது பிரியர் வராரு. வந்துட்டு இது என்னோட சித்தப்பா பையன் தான். உங்க அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாங்க. நேத்து கனவுல வந்துட்டு அவங்க வீட்டு பின்னாடி ஒரு புதையல் இருக்குவதாகவும் அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு அவன் வாழ்க்கை நல்லபடியா வாழ்ந்துக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போனதாகவும் சொல்றாங்க. உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை கேட்டது ஹீரோக்கு என்ன பண்றாரு, சரி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துட்டு அந்த வீட்ல போயிட்டு எங்க புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. அந்த பையனோட அம்மா கனவுல சொன்ன மாதிரியே ஒரு இடத்துல தங்க புதையல் இருக்கு. அதை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே அந்த பையன் என்ன பண்றான், புதையல பண்டு குடிச்சு கொடுத்ததுக்காக உங்களுக்கு பாதி அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்றப்ப அதெல்லாம் வேணாம், இது இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயும் ஊரா போய் தண்டாரா மட்டும் போடு போதும் அப்படின்றாங்க. மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் என்னோட பொருள் அதை காணும் இதை காணும் பேய் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி கூடி கட்டி நிக்கிறாங்க. இதை வந்து இதுக்கு முன்னாடி புல்லூர்ல இருந்த சாமியார்கள் என்ன பண்றாங்க, அவன் பிராடுடா ஏதோ ஏமாத்துறான்டா அவனை நம்பி போய் பணத்தை ஏந்திராதீங்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஆனா பொருளூர் மக்கள் நீ தாண்டா பிராடு, அவன் தொழிலை பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து மக்கள் கூட்டம் அதிகரிக்க இந்த தகவல் வந்து பார்த்தா ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கு போயிட்டு, அதாவது ஹீரோயின் அப்பாவுக்கு அவருக்கு என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 3 பேரையுமே தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுறாரு. எதுக்குன்னு சொல்லி பார்த்தா ஹீரோனோட சித்திக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பேய் பிடிக்குமா, அந்த பேய் போட்டி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. ஆனா உங்களுக்கு பேய்லாம் பிடிக்காது, அன்னியன் படத்துல வர மாதிரி மல்டிபிள் டிசார்டர் இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சமயத்து கோட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போறாரு. அப்படி போறப்ப ஹீரோயின் பால்கனில இருந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ திருச்சிக்கிட்டே அந்த பொண்ணை தாண்டி போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்மங்கியோட அரண்மனைக்கு இருக்கிற அந்த காட்டு பக்கத்துல ஹீரோ நடந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படி போறப்ப ஒரு ஆள் வந்துட்டு, தம்பி என்ன இந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்க, நைட் டைம்ல கன்னி பசங்களா இந்த இடத்துக்குள்ள பறக்கூடாது அப்படின்றாரு. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப சத்தம் கேக்குதா, சம்மங்கி வந்துட்டு இருக்கா போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ சுத்தி ஏதோ ஒரு மந்திர கட்டு மாதிரி தெரியுது. ஹீரோ கைத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி இருக்கு. இதை பார்த்து ஹீரோ திடுக்குன்னு கனவுல இருந்து எந்திட்டாரு. அப்புறம் தான் தெரியுது அவரு உண்மையால அந்த காட்டுக்குள்ள போனாரா என்னன்னே தெரியல. பட் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது அவரு கைத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்க செயின் இருக்கு. இதை பத்தி ஹீரோ யாருக்கிட்டையும் சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு படத்தோட கிரண் வராங்க. கிரனை பார்த்ததும் ஹீரோ சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்கப்ப கிரண் வந்து ஒரு உதவி கேட்கறாங்க. என்னன்னா கிரனோட அம்மா கொடுத்த ஒரு மோதிரம் காணாம போயிட்டான், அதை கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த மோதிரம் தானே போன போது நான் புதுசா உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. இல்ல அது எங்க அம்மா கொடுத்த மோதிரம், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மோதிரம், நாளைக்கு வந்து என்னோட பர்த்டே, அதுக்குள்ள கண்டுபிடிச்சு தாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரி ஹீரோக்கு என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு நைட்டு 12 மணிக்கு போய் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. இதை பத்தி உங்களா அந்த மீன் கடையில உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப அவங்க அப்பா சரியான ரவுடி பாத்தியில காலேஜில் ஐயோ பிடிச்சி இழுத்ததுக்கே போட்டு வெட்டுன்னு வெட்டிட்டான், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுற, என்ன பண்ண போறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீப் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மங்கி வர சவுண்ட் கேட்குது. அப்போ உள்ளூர்ல இருக்க எல்லாரும் பயந்து போயிட்டு இருக்கப்ப இவங்க மட்டும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல மீன்கார அம்மா என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை சந்திக்கணும்னா பேய் வேஷம் போட்டா கண்டிப்பா முடியும் அப்படின்றாங்க. பேய் வேஷமா யார் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வினய் கேட்கிறப்ப கேள்வி கேட்கிறேன் நீ தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ரெடி ஆகி அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போலாம்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஆனா அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிரண் அப்பா என்ன பண்றாரு, அவங்க அம்மா கூட அதாவது கிரணோட சித்தி கூட வந்து பொண்ணா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு அம்மாவாசை, அது தெரிஞ்சதும் அவங்க பேய் பிடிச்ச மாதிரி முனி படத்துல ராஜகரன் சாப்பிடுவார்ல அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பவர் கட் ஆகுது. இததான் சாக்கா பயன்படுத்திட்டு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள வினய் என்ன பண்றாரு, பொண்ணு வேஷம் போட்டு பேய் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. என்னோட பொண்டாட்டி தான் மூடு மாதிரி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிரனோட அப்பா என்ன பண்றாரு, வினயை கூட்டிட்டு ரூம்குள்ள போறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரக்கு எப்படியோ போயிட்டு கிரணு கிட்ட அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஒரு முத்தத்தையும் கொடுத்துட்டு வெளில வந்துட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஹீரோ ஒரு சந்தோஷமா வேலை பார்த்துட்டு இருக்கப்ப ஊர்ல ஒரு சில பேர் கூட்டு வந்துட்டு உன்னை பஞ்சாயத்து தலைவர் கூட்டாருப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஹீரோக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா நேத்து நைட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணுக்கு லவ் ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம், மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. அங்க போய் பார்த்தா பஞ்சாயத்து கூடியிருக்கு. புல்லூர்ல இருக்க பூசாரிங்க எல்லாம் ஹீரோ மேல செம்ம கோத்துல இருக்காங்க. இவன் போலீஸ் சாமியா இருக்கேன், எங்களை ஏமாத்தி எங்களோட வாழ்க்கை பறிச்சிட்டான் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா புல்லூர்ல இருக்க மக்களுக்கு எல்லாரும் இவங்க தாங்க போலீஸ் சாமியார் அப்படின்ட்டு ஏற்கனவே புல்லூர்ல இருக்காங்களா அந்த சாமியாரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த உள்ளூர் சாமியார்லாம் என்ன பண்றாங்க,
சொல்றாங்க. சரிப்பா இவன் உண்மையான பேரன்னு வச்சுங்க. நம்ம ஊர்ல சம்மங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. அந்த பேய் பத்திலாம் தெரியும்ல. அதை கட்டுப்படுத்த போன பல மந்திரவாதிகளும் மாத பேத தெரிஞ்ச எல்லாருமே அடுத்தடுத்து இறந்து போயிருக்காங்க. இவங்க தைரியமான ஆள்னா இவங்களை போயிட்டு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நாங்க போனா ஏதாச்சும் ஒரு பந்தயம் இங்க நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் சாக்குன்ட்டு கிரக் என்ன பண்றாரு, பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போயிட்டு நான் உள்ள போய் அந்த தங்கப்புதலுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன்னா உங்க பொண்ணு என்ன குடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஊர் மக்களும் என்ன குடுக்குறீங்களான்னு சொல்லி ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறப்ப அவருக்கு என்ன பண்றாரு, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி ஏதோ தடங்கள் நடக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. எப்படியும் ஒரு 3 நாளுக்குள்ள இந்த வீட்டை சுத்தப்படுத்தி அங்க இருக்கிற புதில ஆட்டை போட்டலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்ல உள்ள போனா வீடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நரபலி கொடுக்கப்பட்ட மாதிரியும் சூனியம் வைக்க மாட்டியும் ஏவல் வைக்கப்பட்ட மாதிரியும் ஏகப்பட்ட தகடுகள் எலும்பு கூடுகள் மாந்திரிக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா எடுக்கிறாங்க. இது அவங்களுக்கு இன்னும் பயத்தை கொடுக்குது. பட் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த பேய் மேலாம் நம்பிக்கை கிடையாது. இந்த படம் ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருப்பாரு. இருந்தாலும் இந்த பேய் எப்படியாச்சும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித குறிக்கோளோட போயிட்டு இருப்பாரு. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு வந்து பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க பார்த்து பத்திரமா தான் இருப்போம், நீ ஒரு முத்தத்தை கூட அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறப்ப ரெண்டு பேரும் அப்படி கிஸ் பண்ணலாம்னு சொல்லி போறாங்க. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு. சரி ஹீரோ என்ன பண்றாரு, எடுத்து வச்சு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது வினய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வருது. சரின்ட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி வரப்ப அந்த சம்மங்கி பேய் அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவரு வந்து ஃபர்ஸ்ட் கற்பனை அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அது உண்மையான பேய் அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே ஹீரோவையும் அம்மாவாசையும் போய் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கறாரு. ரெண்டு பேரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எழுப்பினா பிரோஜனம் கிடையாது, ரெண்டு பேருக்கு நடுவுல நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல போய் படுத்துட்டாரு. மறுநாள் எஞ்சி பார்த்தா யூரின் செமல் அந்த பெட்டு முழுக்க அடிச்சிட்டு இருக்கு. என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறப்ப நான் தான் மச்சம் யூரின் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு நைட்டு பேயை பார்த்தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேய் பீசாஸ்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த ஊர் மக்களுக்கு எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்காங்க, இதை சாக்க வச்சு நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம், அது உனக்கு புரியலடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கப்ப ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட போறாங்க. இந்த ரூமை திறக்கிறதுக்கு எங்கேயாச்சும் ஹியூ அட்டை இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்றப்ப வினய்க்கு என்ன பண்றாரு, பக்கத்துல ஒரு கட்டை இருக்கு, அந்த கட்டையில முட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடலாம், இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தட்டிட்டு இருக்காரு. அப்பன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டோர் ஓபன் ஆகுது. உள்ள போய் பார்த்தா ஒரு லாக்கர் மாதிரி இருக்கு. அந்த லாக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாவி போடுறாங்க. ஒரு சாவி இருக்கு, பட் இன்னொரு சாவி எங்க கண்டுபிடிக்கிறது, நம்ம தேடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா வினய்க்கு என்ன பண்றாரு, நான் பேய பார்த்தா தூக்க கலகத்துல பார்த்தா அப்படி பார்த்தோம்னு சொல்றீங்களா, இப்ப இந்த அரண்மனை முழுக்க சிசிடிவி செட் பண்றேன் பாருங்கடா என்னத்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிட்டு இருக்கப்பயே இதுல வந்து கேமராவோட பொசிஷன் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அப்புறம் அவர் பக்கத்துல யாரோத்தவங்க நிக்கிற மாதிரி இருக்கு. யாரும் சொல்லி பார்த்தா அது அந்த சம்மங்கி பேய் தான். இதை பார்த்ததும் வினய் பயந்து போயிட்டாரு. இந்த பேய் என்ன பண்ணுது, அவரை போட்டு வெளுப்பெலுன்னு வெளுத்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு அம்மாஸ் வந்துட்டு எதுக்குடா நைட் டைம்ல பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கு அப்படின்றாரு. டே பைத்தியம் அவங்க பாரா பேய் அப்படின்றப்ப பேயை பார்த்துட்டு இவரும் பயந்துட்டு இருக்காரு. அம்மாவாசையும் போட்டு அந்த பேய் பெலுப்பெலுன்னு வெளுத்துட்டு இருக்கப்ப இப்ப பாரு மச்சான் அவன் வருவான், இம்மா நாள் நம்பல இப்போ நம்புவான் பாரு அப்படின்றாரு. அந்த பேய் என்ன பண்ணுது, ஹீரோ பார்த்ததும் இதை நாய்க்குட்டி மாதிரி அமைதியா போய் ஹீரோ பக்கத்துல இருந்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டு இருக்கு. என்னடா அது எங்க கிட்ட அந்த பேய் ஆக்ரோஷமா இருக்கு, உன்கிட்ட சந்தோஷமா இருக்கு, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி இவங்கள நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா உன்கிட்ட தான் நல்லா அன்பா பழகுது, எப்படியாச்சும் அது கிட்ட கரெக்ட் பண்ணி அந்த புதையில இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அப்படின்ட்டு இவங்க ஐடியா கொடுக்குறாங்க. இவரு என்ன பண்றாரு, போயிட்டு அந்த பேய் கிட்ட பேசிட்டு இருக்கப்ப அந்த பேய்க்கு என்ன பண்ணுதுன்னா மத்த பொண்ணுங்க மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. என்ன நீ பொண்ணுங்க மாதிரி பேசிட்டு இருக்க, நீயும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கேட்கிறப்ப நான் பொண்ணே கிடையாது அப்படின்னுது. இதை கேட்டதுமே ரெண்டு பேரும் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. மச்சான் ஒரு ஆம்பளை போய் உன்னை அப்ரோச் பண்ணுதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணும் புரியல. அப்புறம் எப்படியும் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட உதவியோடக்கே அந்த சாவியை கண்டுபிடிச்சு போறாரு. அந்த லாக்கரும் திறக்குது. அந்த லாக்கருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சில பொருட்கள் இருக்கு, அதோட ஒரு டைரி இருக்கு. அந்த டைரி எடுத்து படிச்சு பாக்குறப்ப இப்ப அந்த டைரியில என்ன எழுதிருக்குன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி கேரளா சேர்ந்த ஒரு ராஜாவோட பையன் தான் இந்த சம்மங்கி. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்கள் நாட்டியம் ஆடுறத பார்த்து இவருக்கு நாட்டியம் ஆனோம் அப்படின்ற மாதிரி தோணுது. அது கொஞ்சம் நாளோடையில பெண்கள் மாதிரி ஆடிட்டாரு. இதை பார்த்து அந்த பையனோட அப்பா என்ன பண்றாரு, ஒரு ராஜா வம்சத்தை சேர்ந்தவன் பெண்ணா மாற முயற்சி பண்ணலாமா, பெல்ல போ அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டு துரத்திட்டாரு. இந்த பையனுக்கு என்ன பண்றான், வீட்டை விட்டு பெல்ல வந்துட்டான். பெல்ல பந்த கடுத்தது தமிழ்நாட்டுல, அதாவது இப்ப இங்க இருக்கிற இந்த கிராமத்துக்குள்ள போறான். அங்க இருக்கிற ஒரு ராஜா என்ன பண்றாரு, இந்த பையனை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாரு. ஒரு நாள் அந்த ராஜா போருக்கு போனோம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரு செயினை கொடுத்துட்டு நான் போயிட்டு வர வரைக்கும் இதை பத்திரமா வச்சுக்க, கண்டிப்பா நான் வருவேன், உனக்கு நல்லதே செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா போன இடத்துல அந்த ராஜா இறந்து போயிட்டாரு போல இருக்கு. அது இந்த சம்மங்கி பயலுக்கு தெரியாம அவர் வருவார் அப்படின்ட்டு டான்ஸ் ஆடியே கடைசியா செத்து போய் இப்ப பேயா சுத்திட்டு இருக்கான். அப்பதான் அந்த இடத்துல அந்த ராஜாவோட போட்டோ வச்சிருக்காங்க. அதை பாக்குறதுக்கு அச்சத்துல நம்ம படத்தோட ஹீரோ மாதிரி இருக்கு. அவர் என்ன பண்றாரு, இந்த பேய் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்னா அந்த ராஜா மாதிரி வேஷம் போட்டு போனாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஷத்தை போட்டு போய் அந்த பேய் கிட்ட பேசுறாரு. அந்த பேய் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க இந்த செயினை கொடுத்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனீங்க, நீங்க பராம நான் செத்து பேயா சுத்திட்டு இருக்கேன், இப்ப இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என்னோட ஆத்மா சாந்தி அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும்
கேட்டதும் ஹீரோ வந்து பார்த்தா கண் கலங்கி போயிட்டாரு. உடனே என்ன பண்றாரு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த தங்க புதையலுக்கு இருக்கிற இடத்த காட்டியான்னு சொல்லி கேட்கிறப்ப கண்டிப்பா காட்டி கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி அந்த பேய் சொல்லுது. உடனே ஹீரோ என்ன பண்றாரு, ஊர் மக்களை கூட்டி இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல முயற்சி பண்றாரு. ஆனா ஊர் மக்கள் எப்படி ஒரு மனுஷனுக்கும் பேய்க்கும் திருமணம் பண்ணி வைக்க முடியும், ஆபரேஷனை கைவிட்டுட்டு எங்க கூட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன பண்றாரு, என்னால வர முடியாது, ஏன்னா அந்த பேய்க்கு வந்து நான் வாக்கு கொடுத்துட்டேன், அது எவ்வளவு நாள் தாங்க இந்த பூமியில பிரேதாத்மா சுத்திட்டு இருக்கும், அதுவும் போயிட்டு சொர்க்கத்துல மத்த ஆவிகளோட சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு ஊர் மக்களுக்கு என்ன பண்றாங்க, ஹீரோ சொன்னதை கேட்டு திருமண ஏற்பாட தடப்படலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேய்க்கு வந்து பார்த்தா பெண், அதாவது திருமணமான பெண் எப்படி எல்லாம் வேஷம் போடுவாங்களோ அந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த திருமணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட புள்ளூர்ல இருக்க சாமியார் என்ன பண்றாங்க, இந்த திருமணத்தை நடத்தவே விடக்கூடாது, ஒரு மனிதனுக்கும் இறந்து போன ஆத்மாக்கும் எப்படா திருமணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன பண்றாங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்காம எப்படி கன்வின்ஸ் பண்ணி அந்த திருமணத்தை நடத்திட்டாங்க. திருமணம் நடத்துற உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தங்க புதையலுக்கு ஏகப்பட்டது இருக்கு, அதை ஊர் மக்கள் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ சொன்ன மாதிரியே போட்டியில ஜெயிச்சிட்டாரு. இப்ப இதனால என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே இருக்காங்களா உள்ளூர் சாமியார்கள், அவங்க எல்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடணும். இதனால மொட்டை அடிக்கிறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. மொட்டை அடிச்ச கருத்தான் தெரியுது, ஹீரோ படிச்ச காலேஜோட சீனியர் தான் இவங்களாம் இப்படின்ட்டு. இன்னும் சீனியருக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு, டேய் இன்ஜினியர் படிச்சாலும் தெரியல வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, அதான்டா இங்க வந்துட்டேன், சரி கவலைப்படாதீங்க, அண்ணா பக்கத்து ஊர்ல தான் இருப்பேன், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கூப்பிடுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயிக்கப்பட்ட பஞ்சாயத்து போர்டு தலைவர் பொண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிணைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் கடைக்கார பொண்ணு கூட திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்காக ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அம்மாசை மட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த பொண்ணும் கிடைக்கல, கடைசி வரைக்கும் நான் தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் போல இருக்கே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட உட்காந்துட்டு இருக்கப்ப ஒரு பொண்ணோட குழு சத்தம் கேக்குது. எங்க அந்த தேவதை அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த அரண்மனைக்குள்ள இருந்து ஒரு கொடூரமான பேய் பெண் ரூபத்துல வந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததும் இது எனக்கு ஜோடிக்கு இல்லடா அப்படின்ட்டு ஒரு ஸ்டாக் ஆகி நிக்க ரெண்டாவது பாட்டுக்கு லீடிங் கொடுத்துட்டு இந்த மொத படத்தை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். நான் சொல்ற கதை விளக்கம் பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்து ஒரு சூப்பரான படத்தோட கதையில சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் நம்ம ஏகப்பட்ட படங்களுக்கு இருக்கு, அதுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை பை.